மறுமையின் நலனை நாடி மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என் இளமையை, என் நேரங்களை, என் பொருளாதாரத்தை இறைவன் ஒருவனுக்காக செலவு செய்தவன் நான். அதை என் இறைவன் நன்கறிந்தவன். இதை அறிந்திருந்தும் அழைப்புப் பணியை வைத்து பணம் சம்பாதிப்பவன், அழைப்புப் பணியின் முகத்தை வைத்து பணத்தை பெற்று வியாபாரம் செய்பவன் என்று எவரேனும் கூறினால் இறைவனின் நீதிமன்றத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் நாவுகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை பயந்து கொள்ளுங்கள். இந்த விமர்சனத்தை 12 ஆண்டுகள் நான் எதிர்கொள்கிறேன். அன்றும் எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இன்றும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர் எச்சரிக்கை: அழைப்பு பணியை விடு. உனக்கெல்லாம் அதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னை எதிர்ப்பதை, விமர்சிப்பதை அப்போதுதான் நாங்கள் நிறுத்துவோம். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை விடுவோம் என்பதுதான் இத்தனை ஆண்டுகளில் நான் பெற்ற எதிர்ப்பின் வார்த்தைகள். எத்தனை பொறாமைகள், எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள்! இறைமுகத்தை நாடி நான் செய்யப்பட வேண்டிய இந்த பணியில் எத்தனை எதிர்ப்புகளையும் மனித துரோகங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். எத்தனை நாடுகளில் என்னை முடக்கினார்கள், எத்தனை மேடைகளில் என்னை தடுத்தார்கள். அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அவர்களின் வன்மங்களை என் மீது கொட்டி தீர்த்து என் தனி பொது வாழ்க்கையை எச்சரித்து விமர்சித்திருக்கின்றார்கள். நான் தீவிரவாதத்தை தூண்டுகிறேன் என்று என்னை விசாரித்து சிறையில் அடையுங்கள் என்று என் சமூகத்தின் தலைவர்களே என்னை பல நாடுகளில் காட்டிக் கொடுத்த நிகழ்வுகளையெல்லாம் என் கண்களால் கண்டிருக்கின்றேன். என்ன செய்துவிட்டேன் நான்? சிறு வயதில் அழைப்பு பணிக்கு வந்தது தவறா? கட்டுக்கதைகளை கூறாமல் நேரான பாதையில் இறை உதவியால் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களிடம் சென்றடைந்தது தவறா? எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் கொடிக்காகவும் உழைக்காதது தவறா? சமூகத்தின் தலைவர்கள் இயக்கங்கள் என்ற பெயரில் மக்களை போராட வைத்து தங்களுடைய சுயநலனுக்காக மக்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்துவதை கேள்வி கேட்டது தவறா? இயக்கம் நடத்தி பொருளாதார வசூல் வேட்டை செய்தேனா? சதக்கா, ஜக்காத் என்ற பெயரில் மக்களின் பணத்தை சுயநலனுக்காக கணக்கின்றி பல இயக்கங்களைப் போல் இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா? எனக்கென்று ஒரு குழு உண்டா? இயக்கம் உண்டா? அமைப்பு உண்டா? 13 ஆண்டுகள் இறைவனை தவிர யாரை நாடி நின்றிருக்கின்றேன்? இத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்திற்காக, அதன் நேர்வழிக்காக என் சிறு குரலின் அழைப்பை தவிர நான் செய்த செயல் என்ன? இந்த அழைப்பு பணியின் பாதையில் எத்தனை மிரட்டல்கள், சதிகள்! இதுவரை எங்காவது, எந்த மேடையிலாவது யாரின் கண்ணியத்தையாவது குறைத்து பேசி இருக்கின்றேனா? எந்த இயக்கத்தையாவது தனிப்பட்ட முறையில் சாடி இருக்கின்றேனா? யாரின் புகழுக்காகவோ இகழுக்காகவோ உழைத்திருக்கின்றேனா? எங்காவது மார்க்க மேடைகளை என் சுயநலனுக்காக பயன்படுத்தியிருக்கின்றேனா? இப்படி இறைவனுக்காக, இறைவனுடைய முகத்தை நாடி செயல்பட்ட எனக்கு ஏன் இத்தனை விமர்சனங்கள் இந்த அழைப்பு பணியில் மட்டும்? இது இறைவனால் வழங்கப்பட்ட பாதை. இதில் மிரட்டல், அவதூறுகள், எச்சரிக்கைகள் எதை கொண்டும் என்னை தடுத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால், என் இறைவன் என்னோடு இருக்கும் வரை, என் உயிர் என்னோடு இருக்கும் வரை அது நடக்காது. எவரும் என்னை தடுத்து விடவும் முடியாது.